மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மாயை தெய்வீக பொருட்கள். ஒரு ஊர்ல ராமுங்கிற ஒருத்தர் இருந்தாரு. ராமு ரொம்ப நல்லவரு மற்றும் ஏழை. தினந்தோறும் காட்டுக்குள்ள போய் கட்டிய வெட்டி அதை எடுத்துட்டு வந்து ஊர்ல வித்து வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாரு. ராமுக்கு பூஜாங்கிற பொண்ணு இருக்கா. சின்னப்பவே பூஜா அவங்க அம்மா தவறிட்டதுனால ராமு பூஜாக்கு எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாரு. நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் ராமு கையில ஒரு கோடாலிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகையில பொண்ணு பூஜா, அப்பா சொல்லுமா. அப்பா எனக்கு இன்னைக்காச்சும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வருவீங்களா? ஓ, கண்டிப்பா வாங்கி தரேன். நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, வீட்லயே விளையாடணும், சரியா? அப்படியேப்பா. இன்னும் விளையாடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். அவங்க அப்படி போனதுமே ராமு வீட்டுக்கு வெளியில வந்து காட்டு வழி பிடிச்சாரு. வழியில டீ கடையில உட்கார்ந்து இருந்த சோமுங்கிற ஒருத்தரு ராமுவை பார்த்து, ஏண்டா ராமு, என்ன மரம் வெட்ட போறியா? இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிற சிவா, ஆமா, மரக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து உன்னை சுத்தி போட்டு தீ வச்சா இந்த ஊருக்குள்ள இருக்க கஷ்டம் எல்லாம் போயிடுமா, அதனால தான். இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சோமு ஷாக் ஆயிட்டாரு. சிவா பக்கம் கோவமா பாத்துட்டு இருந்தாரு. அத பார்த்து சிவா, அது என்னங்க என் மேல ரொம்ப கோபமா பாக்குறீங்க? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? அப்ப நீ எதுவுமே சொல்லல. நான் எதுவும் சொல்லவே இல்லையே. அப்புறம் எனக்கு எதுக்கு நீ என்னமோ சொன்ன மாதிரியும் நான் ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு? பாவெல்லாம் அதிகமாச்சுன்னா அப்படிதான் இருக்குமா? இந்தா பாரு, மறுபடியுமா? டேய், நீ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கதா நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கடா டேய். இன்னும் சொன்னதுமே சிவா ஆச்சரியப்பட்டு, என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் வெளியே கேட்டுடுச்சா? ஐயையோ சாமி, என்னை மன்னிச்சிடுங்க. சரி விடு. இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமு கிட்ட வந்து, ஆமாங்க, சரி போயிட்டு வா. ஆனா வரும்போது வீட்டுல ஒரு மூட்டையை போட்டுட்டு போயிடு, சரியா? சரிங்க ஐயா. அவன் மரக்கட்டையை உங்க வீட்டுல போடுவான், ஆனா நீ காசு கொடுப்பியா என்ன? ராமு அங்க இருந்து காட்டுக்குள்ள வந்து ஒரு காஞ்சு போன செடிய பார்த்து அதை வெட்டி ஊருக்குள்ள வந்து வித்து வந்த காசுல அரிசி, பருப்பு, காய்கறின்னு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. வீட்ல பூஜா ராமுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தா. ராமு வந்ததுமே ஓடியாந்து, அப்பா வந்துட்டீங்களா என்ன சொல்லிக்கிட்டே வந்து அப்பாவை பிடிச்சுக்கிட்டான். பொண்ணு கண்ணு முன்னாடி வந்து நின்ன உடனே காலையில போகிறதுக்கு முன்னாடி பொண்ணு சொன்ன வார்த்தையெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே அவருக்கு கண்ணு கலங்கிருச்சு. பொண்ணை கிட்ட சேர்த்துக்கிட்டு, என்னை மன்னிச்சிடு மகளே, என்னால இன்னைக்கும் கூட உனக்கு ஒரு புது துணிமணி எடுத்து கொடுக்க முடியல. அது ஒன்னும் பரவாயில்லப்பா, நாளைக்கு வாங்கிட்டு வரலாம் விடுங்க இன்னும் சொன்னாங்க. அவங்க பேச்சுக்கு ராமு ரொம்ப ஆச்சரியமா, என்னம்மா நீ, நான் தினமும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு ஒரு புது துணிமணி வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்வேன். ஆனா சாயந்தரம் என்னால வாங்கிட்டு வர முடியலன்னா பரவாயில்ல, நீங்க நாளைக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற. என்னம்மா? இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பூஜா, அப்பா நாம ஏழைங்க இல்லையா, உனக்கு என்ன தவிர வேற யாரும் இல்ல, எனக்காக தானே நீ கஷ்டப்படுற. நான் அப்படி டெய்லியும் கேட்டா என்னைக்கோ ஒரு நாள் உங்ககிட்ட காசு இருக்கும்போது வாங்கிட்டு வருவீங்கல்லப்பா, அதனாலதான் கேப்பேன்ப்பா, நீங்க வாங்கலினாலும் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமு அழுதுட்டு இருந்தாரு. ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல புது துணிமணி எடுத்து தருவேம்மா. இன்னும் பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தாரு. நாட்களும் கிடந்து போகுது. ராமு தான் பொண்ணு கேட்டத அவரால வாங்கி தர முடியலையேன்னு தினமும் கவலைப்படுவாரு. எப்பயும் போல ஒரு நாள் கையில கோடாலிய எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வந்தாரு. அது மழைக்காலம். காட்டுக்குள்ள செடிங்கெல்லாம் பச்சை பசுமையா இருக்கு. காஞ்சு போன செடி ஒண்ணு கூட அவருக்கு தெரியல. எங்கேயாச்சும் கிடைக்காம போயிருமான்னு காடு பூரா தேடிட்டு இருந்தாரு. அப்படி தெரிஞ்சு, ஒரு காஞ்ச மரத்தை கூட காணுமே. இன்னைக்கு என் மகளுக்கு புது துணிமணி தான் கிடையாது, சாப்பாடாவது கொடுக்க முடியுமோ முடியாதோ இன்னு கவலைப்பட்டுட்டே ஒரு செடி கீழே உட்கார்ந்தாரு. ரொம்ப களைஞ்சு போனதுனால அங்கேயே உட்காந்து தூங்கிட்டாரு. ரொம்ப நேரம் கழிச்சு தூங்கி எந்திரிச்சு, அச்சச்சோ இருட்டுற மாதிரி இருக்கே, நான் போகணுமே, என் பொண்ணு காத்துட்டு இருப்பாளே இன்னும் நினைச்சு எந்திரிக்கும் போது அந்த செடி பொந்துக்குள்ள ஒரு பறவை கத்துற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு, இங்க எதுவும் பறவை பறக்கிற மாதிரியே இல்லையே, அப்ப எப்படி இந்த மர பொந்துக்குள்ள பறவை வந்துச்சு? இன்னும் நினைச்சுக்கிட்டு கிட்ட வந்து அந்த பொந்துக்குள்ள பார்த்தாரு. அதுக்குள்ள ஒரு வெள்ளை பறவை சிக்கி கிடந்தது. அத பார்த்து, பறவை எப்படி இதுக்குள்ள போச்சு? பாவம், வெளியே எடுக்கலாம்.
இன்னும் நினைச்சுக்கிட்டு அந்த பறவைய வெளியில எடுத்து பூமி மேல வச்சாரு. அந்த பறவைய கீழே வச்ச உடனே அது மேல பறந்து ஒரு தேவதூதையா மாறிடுச்சு. அத பார்த்து ராமு ஆச்சரியப்பட்டாரு. அப்படி கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த தேவதூதை, எத்தனையோ வருஷமா இந்த மரப்பொந்துக்குள்ள சபிக்கப்பட்டு இருந்தேன். இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் உங்களால நான் வெளியே வந்திருக்கேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமு ஆச்சரியமா, நீங்க யாரு? நான் ஒரு தேவ தூதர். ஒரு முனிவரோட சாபத்தினால இந்த மரப்பொந்துக்குள்ள ஒரு பறவையா இருந்தேன். என்னை பூமியை தொட வச்சா போதும், அந்த சாபம் எல்லாம் நீங்கிடும். ஆனா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள யாருமே வரல. இத்தனை வருஷம் கழிச்சு நீ தான் இங்க வந்து என் சாபத்தை போக்குன. சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு. நீ கேட்கறது எதுவா இருந்தாலும் அதை நான் தருவேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமு ஆச்சரியமா, எதை கேட்டாலும் தருவீங்களா சாமி? எதுவா இருந்தாலும் சரி. அப்படின்னா என் மகளுக்கு ஒரு ஜோடி புது துணிமணி கொடுங்க சாமி, போதும். என்ன சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு தேவதூதை மெதுவா சிரிச்சுக்கிட்டு, ஹஹஹஹஹா, அவ்வளோதானா? இந்தா வாங்கிக்கோ. இன்னும் காத்துல இருந்து ஒரு Dress எடுத்து கொடுத்தாரு. அத வாங்கிக்கிட்டு ராமு, ரொம்ப சந்தோஷம் சாமி. இத்தனை நாள் கழிச்சு என்னோட மகளோட ஆசையெல்லாம் தீரப்போகுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தேவதூதை, மகளோட கோரிக்கை மட்டும் இல்ல, அந்த துணிமணியால உன் கஷ்டம் கூட தீரப்போகுது. அந்த துணிமணியை போட்டுக்கிட்டு உன் மக எதை தொட்டாலும் அது தங்கமாகவும் வைரமாகவும் வைடூரியமாகவும் மாறப்போகுது. அதை வச்சு உன் கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கிக்கோ. என்ன சொல்லி மாயமாயிட்டாரு. ராமு ஒரு தடவை கண்ணை கசக்கிட்டு பாக்குறதுக்குள்ள ஷாக் ஆயிட்டாரு. அவரு அவங்க வீட்ல இருக்காரு. அவரு கையில தேவதூதை கொடுத்த புது Dressம் இருக்கு. என்னது இது? இது கனவா நிஜமா? கனவா இருந்தா இந்த துணிமணி இருக்காது. ஒருவேளை நிஜமா இருக்குமோ? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு, அப்படின்னா அந்த தேவதூதர் சொன்னதெல்லாம் நிஜம்தான். இப்போவே இந்த துணிமணியை என் மகளை போட வைக்கிறேன். இன்னும் நினைச்சு தான் பொண்ணு பூஜாவை கூப்பிட்டு அந்த Dress கொடுத்தாரு. அந்த Dress பார்த்து பூஜா, இப்ப இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கப்பா சொல்றேன், ஆனா நீ முதல்ல இந்த துணியை போட்டுட்டு வாப்போ. இன்னும் சொல்லி அவளை அனுப்புனாங்க. பூஜா ரூமுக்குள்ள போய் Dress மாத்திக்கிட்டு அப்பா கிட்ட வந்தாங்க. எங்க முதல்ல அந்த கிளாஸ் ஒரு தடவை தூக்க பார்ப்போம். இன்னும் சொன்னாரு. பூஜா சரின்னு சொல்லி அந்த கிளாஸ புடிச்சுக்கிட்டா. பூஜாவோட கை பட்டதுமே அந்த கிளாஸ் தங்கமா மாறிடுச்சு. அத பார்த்து 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. எங்க இப்ப அந்த சின்ன கல்லை போய் தொடுப்போ. இன்னும் சொன்னாரு. பூஜா அப்படியே பண்ணா. பூஜாவோட கை பட்டதுமே அதுவும் வஜ்ரமா மாறிடுச்சு. அத பார்த்து 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படின்னா இது எல்லாம் நிஜம்தான். அந்த தேவதூதர் என் கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கிட்டாங்க. இன்னும் சொல்லி பொண்ணை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. அந்த தங்கம் வெள்ளிய வச்சு அவங்க கஷ்டத்தை தீர்த்து பொண்ணை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருந்தாரு. அன்னையில இருந்து 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.